வர்ணிச்சு பாட போறியா? வீட்டுக்கார பத்தி. என்னைய பத்தியா? ஆமாங்க. அப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் பாடுறேன். 4 வரி புகழ்ந்து பாடிரு. புகழ்ந்து பாட சொல்ல வந்தேன். சொல்ல கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. நானே பாடிறேன். ஆமா ஆமா. ஆமா. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வேற 4 பேர் நம்பி டான்சர் வந்திருக்காங்க. சூப்பர்யா. பாடிடுவோமா? அவரை பத்தி ஒரு பாட்டு. தந்தனானே நானே நானே தன்னானே தானனானே நானே நானே. ஏன் அது சோகமா வாசிக்கிறீங்க? தன்னனானே நானே நானே தன்னானே தானனானே நானே நானே தானனானே நானே நானே தன்னானே தனனானே நானே நானே. கோவக்கார மச்சானும் இல்லை ஏன் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை. கோவக்கார மச்சானும் இல்லை ஏன் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை. சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார் சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார் சின்ன சின்ன சேட்டை செய்வார். கோவக்கார ஆனா கோவக்கார அவரு கோவக்கார மச்சானும் இல்லை ஏன் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை. தண்ணி போட்டு வந்ததும் இல்லை என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்லை. தண்ணி போட்டு வந்ததும் இல்லை என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்லை. தாங்கிடுவார் ஏங்கிடுவார் தாங்கிடுவார் ஏங்கிடுவார் தங்கமேனு கும்பிடுவார். தண்ணி போட்டு ஆனா தண்ணி போட்டு அவரு தண்ணி போட்டு வந்ததும் இல்லை என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்லை. ஓடின்னு சொன்னதும் இல்லை என்கிட்ட பொறுமை மீறி நடந்ததும் இல்லை. ஓடின்னு சொன்னதும் இல்லை என்கிட்ட பொறுமை மீறி நடந்ததும் இல்லை. ஆசையோடு பேசிடுவார் ஆசையோடு பேசிடுவார் அழகின்னு கும்பிடுவார். போடின்னு என்ன போடின்னு வெளிய போடின்னு சொன்னதும் இல்லை என்கிட்ட பொறுமை மீறி நடந்ததும் இல்லை. எதிரடிக்கு போனதுனால என் மச்சான் என்ன மறந்து போனது என்ன. எதிரடிக்கு போனதுனால என் மச்சான் என்ன மறந்து போனது என்ன. பாட்டு பாடி சேர்ந்ததோடி பாட்டு பாடி சேர்ந்ததோடி போட்டி போட போனது என்ன. ஸ்டாப் ஸ்டாப் எல்லாருமே நிறுத்திருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக எதிரணிக்கு போனதுன்னா 2 பேரே வேற வேற டீமாக பிடிச்சிடறாங்க. விஜய் டிவி போனதுலேருந்து எதுக்கு போனாலும் எங்களை தனித்தனியாக பிரிச்சிடறாங்க. தனித்தனியாக பிரித்ததெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவர் அங்கே இருப்பார் நான் இங்கே இருப்பேன். பட் பிரச்சனையை நடுவில் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க அங்கே. ஆமாம், பிரியங்காவை பார்த்ததுனால எம் மேல பிரியம் மறந்து போனது என்ன. நல்லா அடுங்கம்மா. பாட்டு பாடி சேர்ந்த ஜோடி பாட்டு பாடி சேர்ந்த ஜோடி போட்டி போட போனது என்ன. தன்னனானே தானே நானே நானே தானே நன்னனானே நானே நானே தன்னானே தானே நானே 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 தானே நானே நானே தன்னானே தானே நானே 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 தன்னானே தானே நானே நானே தன்னானே தானே நானே நானே தன்னானே தானே நானே நானே. நன்றி நன்றி. இரு இந்தவள இப்ப தெரியும் நினைக்கிறேன். ஏய் थैंक यू ரொம்ப நன்றி நன்றி. ஆமா, இத சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தியா நீ? இப்ப அவங்க எல்லாம் என்ன நினைப்பா என்னை பத்தி? என்ன நினைப்பாங்க? ஒருவேளை அது உண்மையா இருக்குமோன்னு நினைக்க மாட்டாங்களா? சொல்லுப்ல, அதெல்லாம் உண்மை இல்லை, டிவிக்காக தான், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடு. அதையும் அதாவது அது ஷூட்டிங்காக தான் அந்த மாதிரி பண்றாங்க. ஆமா, ஆனா அது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிடு. நீ சொன்னாதான் நம்புவாங்க. ஆமா, நீ பாட்டுக்க. அது வந்து பாத்தீங்கன்னா
ஷூட்டிங்காக சும்மா அவங்க 2 பேரும் அந்த மாதிரி பண்றாங்க. நீங்க வேற மத்தபடி எதுவும் நினைச்சுக்காதீங்க. தப்பா எதுவும் நம்புற மாதிரி சொல்லு. யாருமே நம்ப மாட்டாங்க. ஏய் நம்புற மாதிரி சொல்லியா? நல்லா நம்புற மாதிரி தப்பாயிடுயா அது. ஆமா ஆமா உண்மையிலேயே அவங்க நம்புற மாதிரி நான் ஒரு விஷயம் சொன்னா நம்பிடுவாங்க. சொல்லு சொல்லு அத சொல்லு முதல்ல. அது மாதிரி சொல்றேன். சொல்லு. எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. உண்மையா சொல்றேன். நீங்க நம்புறதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பிரியங்காவும் செந்தில் கணேஷும் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி. இல்ல அப்படி இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அதுக்குன்னு நம்ம அப்படி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன். அப்படி இல்லையா? அப்படி இல்ல அப்படியே சொல்ல சொன்னேன்.